பெரியார் அவர்களின் 129வது ஆண்டு பிறந்த நாள் விழாவும் சென்னை மண்டலத்தினுடைய குடும்ப விழாவும் இணைந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். பனி துளியைப் போல், மலை துளியைப் போல், பாலைப் போல் பரித்தமான பாதையில் நடந்து எளிமையான, வலிமையான, பொறுமையின் வடிவாய் திகழ்ந்து பொது வாழ்வில் ஒளி வீசியவர் உத்தமர் என்று உலகம் போற்றுகிற ஓமந்தூரார் பிறந்த நாள் விழா இப்படி ஒரு விழா எப்போதும் நடந்ததில்லை என்கின்ற சிறப்பை பெற்று இங்கு கரசங்காலில் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த நான் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். எளிமைதான் வாழ்வின் பெருமை என்று சொன்ன கர்ம வீரர் காமராஜருக்கும் வழிகாட்டியாய், முன்னோடியாய் விளங்கிய உத்தமர் ஓமந்தாரருடைய பிறந்த இனத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை விட வேறு பெரும் பேறு தேவையில்லை என்கின்ற நிகழ்ச்சியோடு இந்நிகழ்ச்சியிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ரெட்டியார்கள் என்று சொன்னால் அவர்கள் உழைப்பால் உயர்கின்றவர்கள், உண்மையை தவிர வேறு எதுவும் அறியாதவர்கள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், நில உடைமை பிரபுக்கள், பெரும் விவசாயிகள், பெரும் வணிகர்கள் என்ற பெருமையை பெற்றவர்களாகிய நாம் இன்றைய தினம் நம் சமுதாயத்தில் பிறந்த நம்முடைய உத்தமர் ஓமந்தூரார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வழியில் ஒரு துறவியைப் போல பொது வாழ்வில் ஒளி வீசியவர் ஐயா உத்தமர் ஓமந்தூரார் அவர்கள். ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு மோதிக்கொள்ளும் உடன்பிறப்புகள் மோதிக்கொள்ளும் இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் பதவியை ஏற்கச் சொல்லி 3 மாத காலம் அவரிடம் போராடி தொடர்ந்த வற்புறுத்தல்களால் வேறு வழியின்றி பதவியை ஏற்றுக்கொண்டவர். தாய், தந்தை, மனைவி, மகன், மகள் என்று அனைத்து உறவுகளையும் இழந்த நிலையிலும் நாட்டு மக்களுக்காய் பாடுபடு என்கின்ற லட்சிய தாகத்தை மனதிலே ஏற்றுக்கொண்டு ஒரு தாய்ப்பாலை போல பரிசுத்தமான பொது வாழ்க்கையை மேற்கொண்டவர். ஒரு தவறான மனிதருக்காக காந்தியடிகள் சிபாரிசு செய்த பொழுது அந்த மனிதரின் மேல் நடவடிக்கை எடுத்துவிட்டு நான் 2 மட்டும் மனதிலே தூக்கி பிடித்தவன். ஒன்று மகாத்மா, மற்றொன்று மனசாட்சி. இன்று நான் மகாத்மாவையே தூக்கி எறிந்து விட்டேன், மனசாட்சி மட்டும் போதும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி மகாத்மாவையே அலறவிட்ட மாபெரும் மனிதர். பணக்காரர்களுடைய செல்வம் ஏழைகளுக்கு சொந்தம் என்கின்ற தத்துவத்தை தூக்கி பிடித்தவர். அதன் அடிப்படையில் தன்னுடைய சொத்து முழுவதையும் வடலூர் சன்மார்க்க சபைக்கு எழுதி கொடுத்தவர். ஊழல் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்று கேட்ட மழலை குணத்துக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட ஓமந்தூரார் பிறந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் நாம் என்கின்ற பெருமையை பெற்று இன்று அந்த தலைவனுக்கு நாம் பிறந்த நாள் விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே காலகட்டத்தில் மாபெரும் தலைவரினுடைய விழாவில் சென்னை மண்டலம் உயர்ந்த திட்டமிடலை அறிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகை மாற்றுவதற்கு சிறந்த ஆயுதம் கல்வி என்று நெல்சன் மண்டேலா சொல்லி இருக்கிறார். கண் உடையவர்கள் அனைவரும் கல்வி கற்றே தீர வேண்டும். அப்படி கற்காதவர்கள் அவர்களுக்கு இருப்பது கண் அல்ல என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அதன் அடிப்படையிலே நம் சமுதாயத்தை இன்னும் சக்தி வாய்ந்த சமுதாயமாக மாற்றுவதற்கு நாம் கல்வி என்ற பேராயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட கண்காணிப்பாளர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் கூட இல்லை. அதற்கு இன்று நாம் விதை போட வேண்டும். ஏனென்று சொன்னால்
நம் சமுதாயத்தை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய அதே காலகட்டத்தில் லட்சியத்தை அடைய வேண்டும் இருக்கின்ற நம் குடும்பத்து உறவுகளை 10 நபர்களை, மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது மாணவிகளாக இருக்கட்டும், அவர்களை வரும் கல்வி ஆண்டிலே தேர்ந்தெடுத்து சிவில் சர்வீஸ் அல்லது குரூப் 1 தேர்வு எழுதுவதற்கு ஆகின்ற முழு செலவையும் அவர்கள் தொடர்ந்து பதவியில் அமர்கிற வரை மொத்த செலவையும் சென்னை மண்டலம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை இந்த காலகட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தலைமை சங்கத்தை கண்டிப்பாக நிறுவிட வேண்டும் என்று பல கூட்டங்களிலே நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாம் அதற்குண்டான ஒரு திட்டமிட்டு கண்டிப்பாக செய்து முடிப்போம் என்கின்ற ஒரு உறுதியை உங்களிடம் அளிக்கிறேன். அதே போல சென்னை மண்டலத்தை உள்ளடக்கிய 4 மாவட்டங்களில் இருக்கின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய நம் குடும்பத்து உறவுகளை அடையாளப்படுத்தி எடுத்து அவர்களுக்கு கல்வி கற்க அனைத்து செலவுகளையும் சென்னை மண்டலம் செய்யும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். ரெட்டியார் சங்க தலைவராக இருந்து தெற்கு சீமையிலே யாருக்கும் அஞ்சாமல் நம் சமுதாயத்தினுடைய பெருமையை நிலைநாட்டிய மரியாதைக்குரிய மறைந்த மாமா சுந்தர்ராஜ் ரெட்டியாரை போல அன்பு, அரவணைப்பு, அதிரடி ஆகியவற்றை முன்னெடுத்து சென்னை ரெட்டி நல சங்கம் இனிமேல் செயல்படும். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல பேருடைய எண்ணம் இவர்கள் கூடி கலைந்து விடுவார்கள் என எண்ணுபவர்களுக்கு என்னுடைய பதில், இது கூடி கலையும் கூட்டம் அல்ல, பல கைகளை இணைத்து உயர்த்தி சிகரம் தொட காத்திருக்கும் ஒன்றிணையும் கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வெல்க நம் ரெட்டி நல சங்கம், ஓங்கட்டும் நம் ஒற்றுமை, விலகட்டும் வேற்றுமை. நன்றி, வணக்கம்.